உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். எல்லாருமே வீட்ல அடைஞ்சு கிடப்போம். ஆனா, இந்த உமன் செலிப்ரேஷனால நாங்க வெளியில என்ஜாய் பண்றோம். எல்லாருமே அவங்க வீட்ல எங்க ஜென்ஸுங்க எல்லாருமே எங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்றாங்க. எங்கள பிளெஸ் பண்றாங்க. இந்த மாரி எல்லாம் முன்னாடி இல்ல. எங்க அம்மா, எங்க பாட்டி அவங்களுக்கெல்லாம். ஆனா, எங்க ஜெனரேஷன்ல நாங்க எல்லாமே தைரியமா வெளியில எங்களுக்கான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு நாங்க என்ஜாய் பண்றோம். கண்டிப்பா பண்ணணும். இனிமேலும் இது கன்டினியூவா இது நடத்தணும். ஈக்குவாலிட்டி கண்டிப்பா 50-50 தான். இன்னும் நிறைய பேர் ஜென்ஸுக்கு தான் ரொம்ப இது கொடுக்குறாங்க. லேடிஸுக்கு அவ்வளவா கொடுக்கறது இல்ல. ஆனா எங்க வீட்ல லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் நாங்க ஈக்குவாலிட்டி கொடுக்குறோம். என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த எந்த விஷயத்திலும், அவங்க படிப்பு விஷயத்திலும், அவங்களுக்கு ஏதாச்சும் அசட் கொடுக்குற விஷயத்திலும் எல்லாத்துக்குமே நானும் எங்க ஹஸ்பண்ட் ஈக்குவாலிட்டி நாங்க கண்டிப்பா எங்க பசங்களுக்கு சொல்றோம். அவங்க ஜென்ரேஷனுக்கும் அவங்க சொல்லி தரணும்ட்டு அவங்களை நாங்க சொல்லி தான் வளர்க்குறோம். இது இருக்குது. நிறைய பேர் தராங்க. பாதுகாப்பு கண்டிப்பா இல்ல. இத நாங்க டெய்லி டெய்லி பார்த்து நாங்க நியூஸையும் மொபைலையும் பார்த்து அருவருக்கிறோம். நாங்களே பெண்களா இருந்து அருவருக்கிறோம். ஏன்னா ரொம்ப கீழ்த்தரமா ஜென்ஸுங்க நடத்துறாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. நம்மளுக்கு சேஃப்டியே இல்ல. அது சின்ன குழந்தைல இருந்து வயசானவங்கள வரைக்கும் பாதுகாப்பா இல்ல. நம்ம கவர்மெண்ட் இது உடனே கண்டிச்சு இதுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். லேடிஸ்க்கு எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணணும். ஜென்ஸ் கூட அவங்களோட இது மாத்திக்கணும். இந்த 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 இதோட தாட் அவங்க மாத்திக்கணும். ஈக்குவல் தான் நாங்களும், அவங்களுக்கும் ஈக்குவல், நாங்களும் ஈக்குவல் தான். அவங்களுக்கு கருப்பு இருக்கு, எங்களுக்கு கருப்பு இருக்கு. ஆனா எங்க கிட்ட அவங்க அபகரிக்கிறாங்க. அது இல்ல. அந்த மாதிரி பண்ணாம அது அவங்க தெரிஞ்சுக்கணும். அது வேலு நாச்சியார் அவங்க எங்களுக்கு ரோல் மாதிரி. அவங்க ஃபைட் பண்ணாங்க தேசத்துக்காக. பெண் குழந்தை இருக்கு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் சந்தோஷப்பட்ட விதமா எங்க ஹஸ்பண்ட் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி என் பொண்ணு பிறந்திருந்தா, செகண்ட் பையன் வேண்டாம் சொல்லிட்டாரு. அவருக்கு பொண்ணுக்காக ரொம்ப எங்க ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியம் தருவார். எனக்கும் ஒரு வைஃபா எங்க ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் தருவாரு. பொண்ணை எப்படி வளர்க்கணும், அவங்களுக்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்கணும், தைரியமா எப்படி நடத்தணும்ட்டு எங்க ஹஸ்பண்ட் எனக்கு என் பொண்ணுக்கு அவர் ரொம்ப ரோல் மாடலா இருக்கிறார். எங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கு. எங்க ஹஸ்பண்ட் இருக்கிறார். இவர் தான் எங்க எங்க ஹஸ்பண்ட் ரமேஷ் பாபு, லாயர், அட்வொகேட். கண்டிப்பா மகளிர் இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும். அவங்க சமூகத்துல சுதந்திரமா நடமாடணும். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி என்னைக்கு இரவுல 12 மணிக்கு உடம்பெல்லாம் நகை போட்டுட்டு ஒரு பெண் சுதந்திரமா வெளியே போயிட்டு மறுபடியும் எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு வராலோ, அன்னைக்கு தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம், உண்மையான சுதந்திரம் கிடைச்ச மாதிரி. அந்த நாளுக்காக நம்ம எல்லாம் காத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாள் வர்றதுக்கு நம்ம எல்லாமே எஜுகேட் பண்ணணும். மிக முக்கியமா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம எஜுகேஷனே கொடுக்கணும். பெண்கள் கிட்ட கௌரவமாக நடந்துக்கணும். அவங்கள சகோதரியாக பார்க்கணும். அவங்க கிட்ட அத்துமீறக்கூடாது அப்படின்றத சின்ன சின்ன விஷயத்தில் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆண் பிள்ளைங்களுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். பெண்களை மட்டம் தட்டி வளர்க்கக்கூடாது. வீரமாக தான் வளர்க்கணும். எனக்கு இன்ஸ்பிரேஷன்னா அன்னை தெரசா. அன்னை தெரசா தான். அன்னை தெரசா தான். அன்னை தெரசா மாதிரி அன்னை தெரசா மாதிரி ஒரு மிக சிறந்த மனிதரை நம்ம இந்த நூற்றாண்டுல நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அவங்கள மாதிரி ஒரு அன்பான ஒரு தாய் நம்மளுக்கு வேணும். அந்த மாதிரி பெண்கள் எல்லாரையும் நம்ம அந்த மாதிரி போட்டுறணும். அந்த மாதிரி உறவுறதுக்காக நம்ம போட்டுறணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சொல்றோம். இங்க இருக்கிற அனைத்து மகளிருக்கும் உங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி உமன்ஸ் டே. பெண்களுக்கு குறிப்பாக கல்லூரியில் படிக்கின்ற பெண்களுக்கும் பள்ளியில படிக்கின்ற பெண்களுக்கும் ஒரு சகோதரனா ஒரு சின்ன இது அட்வைஸ் இல்லை, இது வேற அவேர்னஸ்ஸு என்னன்னா, போலியான நண்பர்களை, போலியான ஆட்களை கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் பார்த்து பழகுங்க. நீங்கள் நண்பர்கள்னு நினைக்கிறவங்க அவங்க பின்னாடி அந்த பசுந்தோல் போத்திய புலி மாதிரி உங்களை
நட்பா பழகி உங்ககிட்ட உங்களை கொண்டு போய் உங்களை சூறையாடுற விஷயங்கள நாங்க பத்திரிக்கை செய்தியில பார்க்கும்போது, அது பெத்தவங்களா எங்களுக்கும் பசங்க இருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து யார்கிட்ட பழகுனாலும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்றத நீங்க 1க்கு 10 வாட்டி செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பழகுறதுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இது கனிவான அவேர்னஸ் தான். நாட் அட்வைஸ்.